எங்கள் ஊர் மக்கள் செல்லத் தயங்கும் ஏரியின் தென்கரையில் காலணி அணிந்து சென்றாலும் காலை பதம் பார்க்கும் காய்ந்த முட்கள். கவனமாக நடக்காவிட்டால் உடலெங்கும் கிழிக்கும் உயிருள்ள முட்கள். பாம்போ தேளோ பூரானோ எளிதில் தீண்டிவிடும் வழித்தடம். இத்தனை இன்னல்களையும் கடந்துதான் இம்மரத்தை காண வந்தேன். உழைப்பைத் தவிர வேறேதும் அறிந்திராத கள்ளம் கபடமற்ற என் தந்தை நட்ட மரமாயிற்றே. இம்மரத்தை காணும் மகிழ்ச்சிக்கு இதைவிட எத்தனை சவால்கள் வந்தாலும் சமாளித்து விடலாம். கோடை மழைக்காலத்து மின்னல் கீற்று போல் நரம்புகள் புடைத்த என் தந்தையின் கைகளால் நட்ட அரச மரம். புதர்களும் கொடிகளும் சுற்றி வளர்த்து பற்றி படர்வதால் சற்று களைப்புற்றிருப்பதை காண முடியவில்லை. கையில் எடுத்துச் சென்ற கத்தியையும் கவைக்கோலையும் வைத்து புதர்களையும் கொடிகளையும் வெட்டி சுத்தம் செய்து விட்டேன். எல்லோர் கண்களுக்கும் மரமாக தெரியும் இந்த அரச மரம் எனக்கு மட்டும்தான் என் தந்தையின் நினைவுகளாய் தெரிகிறது. ஒரு தந்தையின் அன்பையும் பாசத்தையும் அவரின் செயல்களையும் புரிந்து கொண்ட எல்லோருக்கும் இது தெரிய வாய்ப்புள்ளது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மரத்தை சுற்றி சுத்தம் செய்தபோது இனம் காண முடியா ஒரு பெருமகிழ்ச்சி. அம்மகிழ்ச்சியை யாராலும் எவற்றாலும் தர முடியாது என்பதே அசைக்க முடியாத உண்மை. எல்லா பருவ காலத்திலும் இந்த மரம் இருக்கும் இடத்திற்கு எளிமையாக வந்துவிட முடியாது. எத்தனையோ இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பெருமழை காலம் என்றால் ஏரியில் நீர் நிரம்பி இருக்கும். களிமண் கால் வைத்தாலே வழுக்கிவிடும். அது மட்டுமல்ல, ஏரிக்கு வரும் எல்லா வழியும் அடைபட்டிருக்கும். பருவ காலங்களை சமாளித்தாலும் அருகில் இருப்பவர்களே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஓய்வு நேரத்திலெல்லாம் இந்த மரத்தை பற்றிய சிந்தனை அவ்வப்போது வந்து செல்லும். மரம் இந்நேரம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கும்? ஒருவேளை யாராவது நெருப்பு வைத்து எரித்து விட்டிருப்பார்களோ, அல்லது யாரேனும் கால்நடைகளுக்கு வெட்டி இரையாக்கி விட்டிருப்பார்களோ என்றெல்லாம் எனக்கு எண்ணத் தோன்றும். 8 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் அப்பாவும் நட்ட மரம் நல்லபடியாக வளர்ந்திருப்பதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இன்னும் இதுபோன்று எண்ணற்ற மரங்களை நட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. முயற்சி செய்கிறேன், பார்க்கலாம். காலம் கை கொடுக்கும். அரச மரத்தை சுற்றி சுத்தம் செய்த பிறகு அதன் அருகே ஒரு சீத்தா மரம் வளர்ந்திருந்தது. அதன் அழகிய கிளைகளும் பச்சை பசேல் என்ற இலைகளும் இலைகளில் ஒளிந்து வைத்திருந்த காய்களும் வியப்பை ஏற்படுத்தின. எங்கள் களிமண் நிறைந்த ஏரியில் தாமாகவே வளர்கிறதென்றால் எதிர்காலத்தில் சீத்தா மரங்கள் நட்டு வைத்தால் நன்றாக வளரும் என்று எண்ணிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தேன்.